ஹாய் வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் சிக்கன் சூப் தான் எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 1 கிலோ அளவில் சிக்கனில் தான் சூப் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 3 டீஸ்பூன் அளவு கசகசாய் எடுத்து ஒரு ஜாரில் ஆட் பண்ணிக்குவோம். இது கூட 2 டீஸ்பூன் நிறையா ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1.25 டீஸ்பூன் அளவு முழு மிளகு போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு பட்டை ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் 3/4 டீஸ்பூனும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது தனியாக இருக்கட்டும். அதுக்கடுத்து ஒரு பெரிய மிக்சி ஜாரில் ஒரு 200 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை உரித்து ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூட கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், கொத்தமல்லி தூள் ஆட். இதுக்கு தேவையான, அதாவது சூப்புக்கு தேவையான அளவு உப்பையுமே இதிலையே போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம மசாலாலாம் அரைச்சி வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நல்ல ஒரு பெரிய குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 5-6 டீஸ்பூன் அளவு எண்ணெய், இல்லைன்னா ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு, இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா, கசகசா மசாலா, வெங்காய மசாலா 2 மசாலாவையுமே போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணக்கினதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சிறுசாக இருந்தால் 4 ஆட் பண்ணிக்கலாம். பெருசாக இருக்கங்காட்டி 3 தக்காளியும் அது கூடவே மல்லி இலையும் கொஞ்சமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வணங்கட்டும். பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1 கிலோ அளவு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்குவோம். நல்லா சிக்கன் பெரட்டி விட்டு நல்லா மசாலா கூட வணக்கி விட்டுடலாம். அந்த சிக்கன் நல்லா ஒயிட் கலர் ஆகிற வரையும் நல்லா வணங்கணும். இப்போ கொஞ்சமாக சிக்கன் ஒயிட் கலர் ஆகிட்டுருக்கு. இந்த டைம் வரையும் நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு 1 லிட்டர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். நல்லா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 விசில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். 2 விசில் 3ஆவது விசிலுக்கு சிம்மில் வச்சாலும் ஓகே, இல்லைன்னா 3 விசில் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்தோம்னா நல்லா கமன்னு மணமாக சிக்கன் சூப் நமக்கு இப்போ ரெடி ஆயிரும். கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனால் வாய்ஸ் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சிக்கன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இது சிக்கன் மஞ்சள் தண்ணின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இது ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.